அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு லாங் வீடியோ, ஷார்ட் வீடியோ கொடுத்த அதே சப்போர்ட்டை பெரிய வீடியோக்கும் கொடுங்க. இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பார்த்தீங்கன்னா, ஈரோடு ஸ்பெஷல் பள்ளிவாளையம் சிக்கன் எப்படி செய்யணும் பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ள போறோம். இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு மண் பாத்திரம் வச்சாச்சுங்க. இந்த மாதிரி சிக்கன் எல்லாம் வந்து மண் பாத்திரத்தில் செஞ்சா டேஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. பாத்திரம் சூடாயிடுச்சுங்க. 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. இன்னைக்கு வந்து பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ரொம்ப பெருசும் இல்லாமல் சின்னதும் இல்லாமல் மீடியமான சைஸில் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். மஞ்சள் போட்டு கழுவி வச்சாச்சுங்க. எப்பவுமே பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நான் இன்னைக்கு வந்து தாளிப்புக்கு எதுவுமே சேர்த்த போறது இல்லைங்க. அப்படியே வெங்காயத்தை போட்டு தான் செய்ய போறோம். சூப்பரா இருக்கும். சரிங்களா? எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு எப்பவுமே சின்ன வெங்காயம் தான் சூப்பரா இருக்கும். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் வந்து நீல வாக்கில் நறுக்கிக்கிறேன், சேர்த்திக்கலாங்க. இப்போ வந்து வெங்காயம் வந்து சேர்த்தியாச்சுங்க. நான் வெங்காயத்தோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் சேர்த்திருக்கிறேன். இனியும் கூட ஒரு 50 கிராம் இருந்தால் நீங்க சேர்த்திக்கலாம். சரிங்களா? ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. ட்ரையா செய்யற சிக்கன் எல்லாமே கருவேப்பிலை நிறைய போட்டா சூப்பரா இருக்கும் டேஸ்ட். சரிங்களா? அடுத்தது 10 வரமிளகாய் வந்து கிள்ளி விதையெல்லாம் எடுத்துட்டு வச்சிருக்கிறேங்க. 10 வரமிளகாய். சரிங்களா? அளவு பார்த்துங்க. 10 வரமிளகாய் இதுல சேர்த்திக்கலாங்க. அடுத்தது உப்பு, 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு மேல வந்துச்சு. வரமிளகாய் போட்டு 1 நிமிஷம் ஆச்சு. கருவேப்பிலை நல்லா புரிஞ்சிருச்சு. அடுத்தது 1/2 கிலோ வந்து கோழி சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் மட்டும் இஞ்சி போட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள்தூள். இந்த சிக்கனுக்கு உடனே தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. இப்போ இதில் சிக்கன்லேயே தண்ணி விடும். அதனால ஒரு 2லிருந்து ஒரு 3 நிமிஷம் இதுலேயே நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். சரி, இருக்கிற தண்ணியிலேயே சிக்கன் நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா தண்ணி பெருசாக சேர்த்த வேண்டியது இல்லைங்க. கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். 100 ml சேர்த்திக்கலாங்க. இப்ப மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணணுங்க. இடையில கலந்துக்கலாம். இப்ப 5 நிமிஷம் சொல்லியிருந்தேன். ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. தண்ணி ஒன்றும் ட்ரை ஆகல. இப்பவே நம்ம தேங்காய் வந்து சின்ன சின்னதா கீறி வச்சிருக்கிறேன், சேர்த்திக்கலாம். 1 கப் வச்சிருக்கிறேங்க. தேங்காய் அளவு உங்க சௌரியம் தான். சரிங்களா? இப்ப தேங்காய் சேர்த்துனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப 2 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சுங்க. ஓபன் பண்ணிடலாம். இப்ப ஊத்துன தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சு பாருங்க. அவ்வளவுதாங்க, சிக்கன் ரெடி ஆச்சு. ஃபைனலா கொஞ்சமா கருவேப்பிலை தூக்கி. அவ்வளவுதாங்க, ஒரு அட்டகாசமான ஈரோடு ஸ்டைல் பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி. பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடிங்க. நல்ல சாம்பார் சாதம், ரச சாதம், அப்படியே சுடுசாதலையும் கூட போட்டு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். அட்டகாசமா வந்திருக்கு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஷார்ட் வீடியோக்கு கொடுக்குற சப்போர்ட்டை லாங் வீடியோக்கு கொடுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ பார்க்கலாங்களா? பாய்.